0 டேஸ் எம்ப்ளாயீஸ் இது சம்மந்தமாக இஎஸ்ஐசியில் வெளியிட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஆர்டரை பற்றி பார்க்க போகிறோம். வெல்கம் பேக். அரிமா விழித்திரு. சில பெரிய நிறுவனங்கள் இஎஸ்ஐசிக்கு எம்சி ரிப்போர்ட், அதாவது மந்த்லி கான்ட்ரிபியூஷன் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறப்ப பல ஊழியர்களை டேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஊழியருக்கு பார்த்திங்கன்னா 0 கான்ட்ரிபியூஷன் டேஸ், அதாவது வேலை நாட்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு ரிப்போர்ட்டில் காட்டுறாங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் அந்த ஊழியருக்கு ஆன் லீவ், அப்படி இல்லாட்டினா நோ ஒர்க் அப்படின்னு மார்க் செஞ்சுருக்காங்க. இஎஸ்ஐசிக்கு இதில் என்ன டவுட் வருது அப்படின்னா, அந்த ஊழியர்கள் உண்மையிலேயே லாங் லீவில் இருக்காங்களா, இல்லை வேலையை விட்டு போயிட்டோம் எம்ப்ளாயரு ரிமூவ் பண்ணாமலே இருக்காங்களா, அப்படி அதுவும் இல்லாட்டினா இஎஸ்ஐ ஊதிய உச்சவரம்பை தாண்டி போயிட்டோம் எம்ப்ளாயர் இன்னும் ரிமூவ் பண்ணலையா, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனே செலுத்தாமல் 0 டேஸை காட்டி எம்ப்ளாயியை இன்னும் ஆக்டிவ்லேயே இருக்கிற மாதிரி காட்டுறாங்களான்னு இஎஸ்ஐசிக்கு டவுட் வருது. இஎஸ்ஐ ஆக்ட் படி ஒரு நபர் வேலைக்கே வராமல் இருந்தோம் அவரை எம்ப்ளாயி அப்படின்னு காட்டினா அது 1948 இஎஸ்ஐ சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் முதல் தடவையாக இஎஸ்ஐயில் ரிஜிஸ்டர் ஆனார் அப்படின்னா அவருக்கு 3 மாதம் வரைக்கும் மெடிக்கல் பெனிஃபிட்ஸு கிடைக்கும். அதாவது அவர் 3 மாதத்துக்குள்ளே வேலையை விட்டு போயிருந்தா கூட அந்த 3 மாத காலம் வரைக்கும் அவர் மெடிக்கல் பெனிஃபிட்ஸை அனுபவிக்கலாம். ஆனால் அவர் 3 மாதத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டு போயிருந்தோம் அவரை இன்னும் எம்ப்ளாயர் ஆக்டிவ்லியே காட்டினார் அப்படின்னா அது தப்பு. அதனால் இஎஸ்ஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரிய நிறுவனங்கள் தங்களோட மந்த்லி கான்ட்ரிபியூஷன் டேட்டாவை சரி பார்க்கணும், 0 டேஸை காட்டின ஊழியர்கள் உண்மையிலேயே வேலை செய்கிறாங்களான்றதை உறுதிப்படுத்தணும், வேலையை விட்டு போனவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ரிமூவோ இல்லாட்டி எக்ஸிட்டோ பண்ணணும் அப்படின்னு இந்த ஒரு முக்கியமான இஎஸ்ஐசி அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. எல்லா எம்ப்ளாயரு, ஹெச்ஆர், பேரோல் ஸ்டாஃப் தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த ஒரு முக்கியமான அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.